கண்களையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆதி பராசக்தினி வந்தையானால் 300 சரவிளக்கு முழுவென்று எரியும் 400 சரவிளக்கு நலமோடு எரியும் அதிலே 32ஆம் தூணிலே தங்க தூணுக்கு முன்னாலே தூண்டாத மணி விளக்கு சுடர் விளக்கு எரியும் பார்வதி அந்த மணி விளக்கு முன்னால் மண்டி போட்டு நீ மடியேந்தி நின்னையானா கண்களை மூடி இந்த கடவுளையே நினைத்தையானா மூணு பொறி முத்து பொறி முழு 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 முழுன்னு விழுகும் சேர்ந்து பிடித்தால் உனக்கு சிசுவு வந்து பிறப்பான் கூட்டி பிடித்தால் உனக்கு குழந்தை வந்து பிறக்கும் பார்வதி சென்று வாவென்ற ஆண்டவன் வரத்தை கொடுக்க பார்வதிக்கு ரொம்ப ஆசை இருக்கும்ல குழந்தை இல்லாதவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்னா அப்படின்னா நான் சந்தோஷத்தை காப்பியடா அடே அப்பா வீட்டுக்காரருக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இருக்கும் அந்த அம்மாளுக்கு 7-8 வருஷம் ஆச்சு கல்யாணம் முடிச்சு இப்பதான் ஆண்டவன் இந்த மாயாண்டி சொடல வடக்கு தேச சொடல ஐயா இப்பதான் நமக்கு குழந்தை வரம் கொடுத்திருக்காரு சொல்லி கோயிலுக்குள்ள நேத்திய கடத்த போறோம் செஞ்சிடும் குழந்தை பிறந்து நல்லபடியா இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி நேத்திய கடை போட்டு ஐயா கோயிலுக்கு செல்லடம் தான் குல்லாதான் வல்லையன் தான் வீச்சர்வாதான் அடே அப்பா அவ்வளவு பொருள்கள் கொண்டாந்து ஆண்டவனுடைய அனுக்கிரகம் இருந்தா இவ்வளவு செய்வாங்க அது மாதிரி பார்வதியானவள் பார்வதி கேட்டபடி ஆண்டவன் குழந்தையை கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே சொன்ன போது பார்வதிக்கு மனசுக்குள்ளே ரொம்ப மட்டில்லாத மகிழ்ச்சி இல்லாம எப்படி இருக்கும் உடனடியாகவே சென்று நாமல் தவம் இருக்க வேண்டும் என்று அந்த தாட்சாகினி உமா மகேஸ்வரி உமையவள் பார்வதா தேவி அவள் எங்கே வருகிறாள் தெரியுமா சாமி நாளான நாளையிலே நல்ல வெள்ளிக்கிழமையிலே விடியற் கால வேளையிலே விமலன் தேவி பார்வதி குளித்த வெள்ளை நீராடி கோல வண்ண வட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்ச காப்பனுக்கு படைத்து கொட்ட வாசலுக்கு பாராள பார்வதி சுடர் விளக்கு தானா எரியும் அப்பேற்பட்ட அந்த மணி விளக்கு முன்னாலே அந்த பார்வதி தவசாலை அலங்காரம் செய்து அவள் சார்ந்து கொண்டு தரை வழங்கினாள் சந்தனத்தால் கோலம் போட்டாள் பால் கொண்டு தரை வழங்கி பன்னீரால் கோலம் போட்டு மாவாலை தரை வழங்கி மஞ்சளால் கோலம் போட்டு கோலமிட்ட இடத்திலே ஒரு குருத்து வாழை இலை விரித்தாள் அதிலே ஒரு விநாயகனை பிடித்து வைத்து நிறநாளி நிலமுறக்கா திச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்தார் பார்வதி மணி விளக்கு முன்னாலே அவன் மண்டி ஒட்டி இருந்து கொண்டு மணியேந்தி நிற்பாள் மணியேந்தி நிற்கும் போது ஆண்டவன் தான் சிவபெரும் கைலாச வாசலில் பார்வதிக்கு தெரியாமல் பண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு அங்கே தூண்டு வர சிவபெருமான்
அப்படி குழந்தையா மடியில உருளுதுன்னு சொல்லி ஆமா பார்வதி குழந்தையை பார்க்க வேணும் என்று உடனடியாக கைலைங்கிரி மலைக்கு வந்தார். வடக்கு கொண்ட வாசலை விட்டு வெளியில வந்து பார்வதி மடியை திறந்து மதலையின் முகத்தை பார்க்க வேணும் என்று சந்தோஷமா பார்க்கணும்னு பார்வதி முந்தானையை விரிக்கும் போது இறைவன் கொடுத்த பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? முந்தானைய திறப்பா முந்தானைய திறப்பா முக்கனிய பார்வதி பிள்ளை என்று பார்த்தா முண்டமா இருக்குதை மதலை என்று பார்த்தா மாமுண்டமா இருக்குதை குழந்தை என்று பார்த்தா குழந்தை என்று தானே கொடிய முண்டம் போல குழந்தை என்று பார்த்தா குழந்தை கலைஞர்கள் செண்டாமேள கலைஞர்கள் எல்லா கலைஞர்களும் ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஆண்டவா பரம்பொருளே பிள்ளை வரம் கேட்டதற்கு பியமுண்டத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் மதலை வரம் கேட்டதற்கு மாமுண்டத்தை கொடுத்து விட்டீர்கள். ஒரு பிள்ளைக்கு எது எங்கெங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்ல, எந்த உறுப்புகள் இல்லையா, அதனால இந்த பிள்ளைய உருப்பிடிச்சு தந்தாத்தான் என்னால வளர்க்க முடியும். அப்படி இல்லை என்றால் இந்த பிள்ளைய நீங்களே வச்சுக்கோங்க, நீர் வச்சுக்கணும், உம்மா வாடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கேட்டாவை இப்படி தாண்டி இருப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி அதனால இந்த பிள்ளைக்கு நான் பிறவி செய்து உருப்பிடித்து தாரேன் என்ற ஆண்டவன் உருப்பிடிக்கணுமானா யார் வரணும்? யார் வர வேண்டும்? படைக்க